வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மதுராந்தகத்துலேருந்து கடலூர் வழியாக பவஞ்சூர் வழியாக கடலூர் போகக்கூடிய அந்த ரோட்டில் இருக்கக்கூடிய நய திருப்பதி. இங்கே பார்த்தீங்கன்னா சிங்க முகத்துக்குள்ளே நம்ம நரசிம்மர் லக்ஷ்மி நரசிம்மராக இருக்கார். இவரை வணக்கத்தினால பார்த்தீங்கன்னா எல்லா தடைகளும் விலகி உடல் ஆரோக்கியம் மற்றும் கல்வி செல்வம் வீரம் ஷெய்ப்போடு வாழலாம். அதுக்காக நீங்கள் இந்த பக்கம் போகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால், இது மாதிரி கோயில் வேறு எங்கேயும் இல்லை, இந்த அமைப்பு வேறு எங்கேயும் இல்லைன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு வேறு மாதிரி இது மாதிரி வந்து சிங்கவாய்க்குள்ளே இருந்தாருன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த கோயிலை தான் பார்க்க வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா மிக சிறிய மலை தான், ஒரு 150 படிக்கட்டு மேலே தான் இருக்கும். அந்த படிக்கட்டு பாருங்கள், இப்படி தான் இருக்கும். மலையை சுற்றி ஏகப்பட்ட மூலிகை செடிகளாக இருக்குது. நம்ம போகிறது உடல் ஆரோக்கியத்துக்கு மிகவும் நன்று. சனிக்கிழமையில் இங்கே விசேஷங்க. யோக நரசிம்மருக்கு பூஜைகள் செய்வாங்க. இந்த நரசிம்ம ஜெயந்தி வரும்போதெல்லாம் கூட இங்கே நிறைய பூஜைகள்லாம் நடக்கும். அதிகபட்சம் பார்த்திங்கன்னா கோயில் சாயந்தரத்தில் ஒரு 6 மணி வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மலை மேலே ஏற விட மாட்டாங்க, கோயில் சாத்திடுவாங்க. முன்னாடியே போனீங்கன்னா ஒரு 4லேருந்து 6 மணிக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் போய் கோயிலில் பார்த்துடலாம், மேலே பார்த்துட்டு வரலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா மலையில் ஏகப்பட்ட மூலிகை செடிகள் உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லா பார்த்துங்க. ஒரு வியூவில் உங்களுக்கு காட்டுறேன். அந்த செடியெலாம் பாருங்கள், நிறைய இருக்குது. இப்போ மலைக்கு மேலே போயிட்டு நம்ம யோகேஸ்வர நரசிம்மரை தரிசனம் செய்யலாம். அங்கே குருக்கள் ஐயா இருக்கார். அவர் பார்த்திங்கன்னா மீதி உங்களுக்கு கோயிலோட வரலாறை பற்றியும் என்ன விசேஷன்றதை பற்றியும் குருக்கள் ஐயா உங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்கள் கேட்டுங்க. மதுராந்தகத்தை சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய கோயில் இருக்குதுங்க. நீங்கள் ஒரு நாள் டூர் மாதிரி போட்டுட்டு போய் பார்க்கணுன்னாலும் நீங்கள் போய் பார்த்துட்டு வரலாம். அது மாதிரி நிறைய கோயில்கள் அங்கே சுற்றி இருக்குது. இந்த நரசிம்மர் இருக்கார். பக்கத்தில் பார்த்திங்கன்னா நடுப்பழனி கேள்விப்பட்டிருக்கீங்க. இங்கே பார்த்திங்கன்னா குரு பழனின்னு மேலே முருகர் இருக்கார். அவரும் இங்கே இருக்கார், அவரையும் பார்க்கலாம். அதுமாதிரி ஏரிக்காத்த ராமர் கோயில் இருக்குது. அப்புறம் நடுப்பழனி மரகத முனிவர் இருக்கார். இது மாதிரி முருகர் மரகத முருகர் இருக்கார். இது மாதிரி நிறைய கோயில் இருக்குது, சுற்றி சுற்றி நீங்கள் பார்க்கலாங்க. இப்போ நாம் வந்து மேலே மலையில் ஏறிட்டுருக்கோம். மேலே போன உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே குருக்கள் ஐயா வந்து இந்த கோயிலோட வரலாறை பற்றி நம்மளுக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. வாங்க நம்மளும் போயிட்டு என்னன்னு கேட்போம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா மதுராந்தகத்தில் இருக்கக்கூடிய நய திருப்பதி அப்படின்னு சொல்லி சிம்மகிரி மலைன்னு சொல்லுவாங்க. அந்த சிம்மகிரி மலைக்கிட்ட தான் நம்ம இருக்கோம். மலை மேலே ஏறி வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா மலையை சுற்றி பாருங்கள், ஒரு இயற்கையான சூழ்நிலை இருக்குது. நரசிம்மர் பாருங்கள், லட்சுமி நரசிம்மர் ஐயா அவர்கள் பார்த்தீங்கன்னா இங்கே சிங்க முகத்துக்குள்ளே இருக்கார். இது மாதிரி அமைப்பு வேறு எங்கேயும் இருக்கிற மாதிரி ஒரு எனக்கு தெரியல, நான் இது வரைக்கும் பார்த்ததும் இல்லை. இங்கே மட்டும் தான் இந்த அமைப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மதுராந்தகம் சைடு வந்தீங்கன்னா இங்கே நய திருப்பதி அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு வந்து மதுராந்தகத்துலேருந்து கொண்டு வந்து விட்டுருவாங்க. நீங்கள் அழகாக வந்து ஐயா தரிசிச்சுட்டு போகலாம். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். குருக்கள் ஐயாவும் நம்ம பக்கத்தில் தான் இருக்காரு. குருக்கள் ஐயா வச்சு என்னன்றதை மற்ற விவரங்களை கேட்டுக்கலாம். அயா திருப்பதி கஷேத்திரம் ஒரு புண்ணிய சீத்திரம். கோவில் நிறுவப்பட்டு பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 16 வருடங்கள் ஆகுது. சித்திரவாடி கிராமம் மதுராந்தகத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 7 கிலோமீட்டர் கோவிலுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா சுவாமி பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை மாதத்தை முன்னிட்டு வெறும் கலரில் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை பெருமாளுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு தின நாள். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா சுவாமி பார்த்தீங்கன்னா மெரூன் கலரில் 10 வருஷம் சாத்திட்டு இருக்காரு. அற்புதமான மகாலட்சுமி தாயார் பச்சை கலரில் பார்த்தீங்கன்னா 10 வருஷம் சாத்திட்டு இருக்காங்க. திருமார்பில் பார்த்தீங்கன்னா ஆவரெல்லாம் சாத்திட்டு, திருமாங்கல்யம் சாத்திட்டு இருக்காங்க. 108 சாலகிராம மாலை சாத்திட்டு இருக்கார். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா வெற்றி கோஷமே பார்த்தீங்கன்னா வெற்றி வேறு மாலையை சாத்திட்டு லோகசேமத்தை கோஷ சேவை சாதிக்கிறார் பகவான். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, திருமணம் ஆகாதவங்க, குழந்தைங்களுக்குலாம் கல்வி சிறப்பாக இருக்கணும், வியாபார தடைக்கா சுவாமி அனுகிரகம் பண்றாரு இந்த இடத்துல. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா
சுவாமியோட நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அற்புதமான நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். ஒவ்வொரு மாதமும் சுவாதி நட்சத்திரம் வரக்கூடிய அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா விசேஷமான திருமஞ்சனம், விசேஷமான அலங்காரம் மற்றும் ஆராதனை சிறப்பாக ஒவ்வொரு மாதமும் இவருக்கு நடக்கிறது. இதுல ஒரு மாதமும் பார்த்தீங்கன்னா ஒரு உபயதாரர் கைங்கறி செய்யலாம். உங்களோட கைங்கறி செஞ்சால் தான் சுவாமிக்கு செய்யலாம். எந்த ஒரு பிரார்த்தமா இருந்தாலும் இது ஜெயமாகும். இந்த ஆலய கட்டின நிர்வாகி பார்த்தீங்கன்னா 92 வயதாகுது. அவரோட திருநாமம் பார்த்தீங்கன்னா கோவிந்த பெருமாள். அவரோட கனவுல தோன்றை கட்டின கோவிலாக சிவசக்தர் பகவான். தமிழ்நாடுன்னு இல்லை, உலகத்தில் வேற எங்கேயுமே இந்த அமைப்புல கோவில் கிடையாது. பொதுவா பார்த்தீங்கன்னா நரசிம்மர் பார்த்தீங்கன்னா குகையில தான் வாசம் செய்வாருங்களா. குகை அமைப்புல கோவிலை வடிவமைச்சிருக்காங்க நம்ம கோவில்ல. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா மே மாதம் வரக்கூடிய சுவாதி நட்சத்திரம் இவரோட ஜென்ம நட்சத்திரம். அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா விசேஷமான சுவாமிக்கு பார்த்தீங்கன்னா கிரி பிரதர்ஷனம் சொல்லக்கூடிய கிரிவலம் வருவார் சுவாமி. எல்லா மக்களும் வாங்க, இங்க அழகா இருக்கும் கோவில். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா குழந்தைங்களாம் கூட்டிட்டு வந்தீங்கன்னா அழிச்சுட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். இங்க எல்லா வசதியும் இங்க இருக்கு. தண்ணி வசதி எல்லா வசதியும் இருக்கு. அதே போல பார்த்தீங்கன்னா நம்ம கோவிலில் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா இந்த மங்கீஸ்லாம் பார்த்தீங்கன்னா யாரையும் எந்த ஒரு தொந்தரவு பண்ணாது. அது ஒரு ஸ்பெஷல் இருக்கு. சோழிங்கர்லாம் போனீங்கன்னா எல்லாம் தொந்தரவு பண்ணும். இங்க அதெல்லாம் கிடையாது. இங்க எல்லாரும் வாங்க. குருக்களை ஒரு நம்பியை சொல்லிட்டு கோயிலில் ஒரு வளம் வந்துடுவோம். உங்களால் முடிஞ்சால் வாங்க. உங்களால் முடிஞ்ச உதவிகள் எதனா செய்யணும்னு நீங்கள் நினச்சினா கூட அன்னதானம் பண்ணுறதோ இல்லை கோயிலுக்கு எதனா உதவி பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா எங்கள் விருப்பத்தின் பேரில் நீங்கள் வந்து இங்கே பார்த்து நீங்கள் செய்யலாம். முன்னாடி பாருங்கள் சக்கரத்தாழ்வார் இருக்காரு, பார்த்துங்க. வாங்க, கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி கோயிலில் வந்து நம்ம குடும்பத்தோடு வரணும். குடும்பத்தோடு வந்து நம்ம பார்க்கறது வந்து ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியும் ஒரு புண்ணியத்தையும் ஏற்படுத்தும். நம்ம கலிகாலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தெய்வங்கள்லாம் வந்து நமக்கு அருள் பாலிப்பாங்க. இந்த கலிகாலத்தில் நம்ம மோட்சத்தை அடையணும், நல்ல ஒரு நிலையை அடையணும்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கெல்லாம் வரணும். அதை பார்த்துங்க. இப்போ உள்ளே பார்த்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா வெளி பிரகாரத்தை சுற்றி வந்துடுவோம். வெளி பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்குது. மேலே நிலாவும் வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு மீடியமான சின்ன மலை தான், அதை தான் வந்து சுற்றிட்டு பார்த்துட்டு வரலாம். மலையை சுற்றி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மூலிகை செடியெல்லாம் வச்சுருக்காங்க. இது நம்ம உடலுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதனால் வேலை முடிஞ்சால் இந்த பக்கம் வரும்போது கண்டிப்பாக வாங்க. இல்லைனாலும் ஒரு டூர் மாதிரி, ஒரு நாள் டூர் மாதிரி போட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், எதுக்கு பார்த்தீங்கன்னா முருகர் மலை இருக்குது. அங்கே நாளைக்கு கும்பாபிஷேகமா பார்த்தீங்கன்னா குரு பழனின்னு சொல்லுவாங்க. அங்கே நாளைக்கு கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்க. அதுதான் இந்த மாதிரி பக்கத்து மலை தான். இந்த மாதிரி மதுராந்தகத்தில் நிறைய கோயில் இருக்குது. ஒரு நாள் டூர் மாதிரி போட்டு வந்தீங்கன்னா நீங்கள் எல்லா கோயிலையும் பார்த்துட்டு சிறப்பாக பூஜைகள்லாம் சேவிச்சுட்டு போகலாம். ஓகே நண்பர்களே, நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். மறக்காம வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் பார்க்கணும். இறைவனோட அருள் பெரியணும், அவரோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கணுன்றதுனால கண்டிப்பாக வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் இறை பற்றி நான் அவங்க எடுத்து போகிறேன். நன்றி நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இது போன்ற கோயில் வீடியோக்கள் நிறைய வரும், உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நம்ம நரசிம்மர் ஐயா வணங்குங்க, சகல செல்வங்களையும் பெறுங்க. நன்றி நண்பர்களே, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தீபாராதனை காட்சியை பாருங்கள்.